சிம்பிளாக அதே நேரம் டேஸ்ட்டான கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குன்னா வேகாது, ரொம்ப பொடிசாக இருக்கிறீங்கன்னா குழஞ்சி போயிடும். நான் வந்து மீடியமான சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், கருத்து போகாமல் இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக வத்தல் 2, பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும், சேர்க்கவே வேண்டாம். இப்போ இது கூட நான் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறையா சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெங்காயம் இருக்கோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுலாம். எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு பரட்டி விட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன். நான் தண்ணியே ஊற்றலை, இந்த எண்ணெயிலே வேக வைக்கிறேன். உங்களுக்கு அவசியப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் துருவல் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார குழம்பு கூட ரசத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.